இலங்கை தமிழர்கள் நலனிற்காகவும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காகவும் இந்த அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது. முகாம்வாழ் இலங்கை தமிழர்களுக்கு புதிதாக 7469 வீடுகள் கட்டித்தரப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. 176 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முதற்கட்டமாக 3510 வீடுகளுக்கான பணிகள் தொடங்கப்பட்டதில் இதுவரை 1591 வீடுகளின் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள பணிகள் நிறைவு பெறும் தருவாயில் உள்ளன. விரைவில் 2ஆம் கட்ட பணிகளும் தொடங்கும். பொதுமக்களின் கோரிக்கைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காண்பதற்கு இந்த அரசு உயர் முன்னுரிமை வழங்கி வருகிறது. முதல்வரின் முகவரி திட்டத்தில் இதுவரை பெறப்பட்ட 20,31,000 மனுக்களில் 19,69,000 மனுக்களுக்கு உரிய தீர்வு காணப்பட்டுள்ளது. மனுக்களுக்கு காணப்பட்ட தீர்வுகளின் மீது மனுதாரரிடமிருந்து பின்னூட்டங்கள் பெறப்பட்டு உரிய மேல் நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன. பொதுமக்கள் அரசு அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியமின்றி அவர்கள் அதிகமாக அணுகும் 13 அரசு துறைகள் சார்ந்த கோரிக்கைகளை பெற்று 30 நாட்களுக்குள் தீர்வு காணும் வகையில் மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டம் தொடங்கப்பட்டது. இதுவரை இத்திட்டத்தின் கீழ் 3.5 லட்சம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. இதன் அடுத்த கட்டமாக ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் இனி ஒவ்வொரு மாதமும் ஒரு நாள் வட்ட அளவில் ஒரு ஊரில் ஒரு நாள் முழுவதும் கள ஆய்வில் ஈடுபட்டு அரசு அலுவலகங்களை ஆய்வு செய்து மக்களின் குறைகளை கேட்டறிந்து அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்கு தடையின்றி மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இவ்வாறு ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் கடைக்கோடி மக்களை தேடிச் சென்று அவர்களுக்கு தேவையான அரசு சேவைகளை உடனுக்குடன் வழங்கிட இந்த அரசு தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொள்ளும். சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் மூலம் பல்வேறு அரசு அறிவிப்புகளுக்கான ஆணைகள் வெளியிடப்படுவதை தொடர்ந்து கண்காணிப்பதோடு மட்டுமல்லாமல் அத்திட்டங்கள் பலன்கள் தாமதமின்றி மக்களுக்கு சென்றடைவதை உறுதி செய்திட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கள ஆய்வில் முதலமைச்சர் என்ற புதிய முன்னெடுப்பின் மூலம் மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று ஆய்வுகளை மேற்கொண்டார்கள். இதுவரை 6 மண்டலங்களில் 24 மாவட்டங்களுக்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மாநிலத்தில் சமூக பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்த செயல்படுத்தப்படும் மாபெரும் கட்டமைப்பு திட்டங்களை முத்திரை திட்டங்கள் ஐகானிக் ப்ராஜெக்ட்ஸ் என முன்னுரிமை அளிக்கப்பட்டு அதன் முன்னேற்றங்கள் குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன. இந்த தொடர் கண்காணிப்பின் விளைவாக திட்டப்பணிகள் துரிதமாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன.